வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முழுவதும் உள்ள 100 முக்கியமான ஒருவரி வினாக்களை பார்க்கலாம். 1. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் நூலின் ஆசிரியர் முடியரசன். முடியரசன் எழுதிய நூல்கள்: பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய நூல்கள்: பெண் கல்வி, பகுத்தறிவு, பொதுவுடைமை, கைம்பெண் மறுமணம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மன்னனும் மாசறக் கற்றோனும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? பல்லவ வம்சம். மாமல்லபுரத்தின் சிற்பப்பணி எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் தொடங்கியது? முதலாம் மகேந்திரவர்மன். மல்லெடுத்த என்னும் சொல்லின் பொருள்: வலிமை மிக்க. நெய்தல் நிலத்திற்குரிய பூ தாழம்பூ. சிறப்பு ழகரம் தோன்றும் முறை: நாவின் நுனி மேல்நோக்கி வளைந்து வருடுவதால். குறுந்தகடு என்னும் சொல்லிற்கான ஆங்கிலச் சொல்: காம்பாக்ட் டிஸ்க், சிடி. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? தமிழ். புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியவர் பாரதிதாசன். யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? பாரதியார். தமிழ்க்கும்மி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள்: கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற குறள் இடம்பெற்ற அதிகாரம் கொல்லாமை. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? 8 தொகுதிகளாக. ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி. இப்பாடல் வரிகள் தொடர்புடையவர் வாணிதாசன். தமிழ் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். ஊழி என்னும் சொல்லின் பொருள்: நீண்டதொரு காலப்பகுதி. ஆழிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள்: கடல்கோள். உள்ளப்பூட்டு என்னும் சொல்லின் பொருள்: உள்ளத்தின் அறியாமை. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். குறில் எழுத்தை குறிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. ஒருவர்க்கு மிகச்சிறந்த அணிகலன்கள்: பணிவு, இன்சொல் பேசுதல். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகள். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்ற திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? அரண் வலியுறுத்தல்.
திருவள்ளுவரின் முப்பால்கள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்துக் கூறியவர் திருவள்ளுவர். திருக்குறள் எந்த வகையைச் சேர்ந்த நூல்? 14 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள்: உலகப் பொதுமறை, வாயுரை, வாழ்த்து. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வார் மற்றங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை என்ற திருக்குறள் இடம்பெற்ற அதிகாரம் வான் சிறப்பு. பெரியோர் என்போர் யார்? முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர். மக்களுக்கு எது மகிழ்ச்சி? தம்மைவிட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால். எழுத்துக்களுக்கு தொடக்கம் அகரம். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். ஓய்வற உழை ஔடதமாம் அனுபவம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியல் ஆத்திசூடி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப் பெற்றவர் நெல்லை சு. முத்து. உடல் நோய்க்கு டேஷ் தேவை? உணவு தேவை. நண்பர்களுடன் டேஷ் விளையாடு? ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. நெல்லை சு. முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஔடதம் என்னும் சொல்லின் பொருள் மருந்து. ஒருமித்து என்னும் சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம் இவ்வரிகள் இடம்பெற்ற தொடர்புடையவர் பாரதியார். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 20ஆம் நூற்றாண்டு. தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய நூல் லைட் ஆஃப் ஆசியா. லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறும்? புத்தர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். பெயர்ச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6. வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடியவர் வள்ளலார். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மை யானே இவ்வரிகளுடைய தொடர்புடைய நூல் புறநானூறு. வள்ளலார் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் வடலூர். குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் கைலாஷ் சத்தியார்த்தி. அன்னை தெரசாவிற்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்தியார்த்தி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அன்னை தெரசா. பெயர்ச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6. உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் பெயர்ச்சொல் பொருட்பெயர். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள். இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும்? 2. நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் இடுகுறி காரணப் பெயர். காரணப்பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது காரணப் பொதுப்பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். மா கருவேலங்காடு என்னும் சொல் இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு மரம், மண், காற்று. இடுகுறி பொதுப்பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு மரம், காடு. ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருள்களையும் குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு மா கருவேலங்காடு.
பறவை அணி என்னும் சொல் காரண பொதுப்பெயர். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் என்னும் நூல்களை எழுதியவர் இராமகிருஷ்ணன். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவு மணிபல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. வ.உ.சி. தனது சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு செய்த நாள் 1906 அக்டோபர் 16. கடல்நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்னும் வரிகளை தொடர்புடைய நூல் கார் 40. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு என்னும் வரிகளை உடைய நூல் பதிற்று 10. கோச்சுரா எரிந்தன சுருங்கின் நரம்பின் முடிமுதி பரதவர் என்னும் வரிகளை உடைய நூல் நற்றிணை. நிலம், தீ, நீர், வளி, விழும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்னும் வரிகளை உடைய நூல் தொல்காப்பியம். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்து என்னும் வரிகளை உடைய நூல் திருவள்ளுவ மாலை. அணி என்பதன் பொருள் அழகு. சாரண சாரணியர் என்பதன் கலைச்சொல் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள். விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர்.